ஸோ கொஞ்சம் பர்சனல் ரீசனால வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம மார்க்கெட் பார்க்குறதோட சரி, அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த கால் சஜஷன்ஸ் எதுவும் குடுக்கல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பெரிய டவுன்ஃபால்ல இருந்துச்சு மார்க்கெட். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேருந்து பார்க்குறப்ப ஒரு 16% வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டவுன்ஃபால்ல இருந்துச்சு. ஸோ முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபால்னா, அது வந்து நமக்கு கொரோனா டைம்ல கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு ஃபால் வரல. ஸோ இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ரேஞ்ச் தான் வச்சிருந்தேன். சேம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இப்போ ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ அதிகபட்சம் செகண்ட் ஃபால் வந்து நான் இது வச்சிருந்தேன். ஸோ 21,200ல 21,200 அப்புறம் வந்து 21,700. இதை தவிர இதுக்கு கீழே மார்க்கெட் போக சான்ஸ் இல்லைங்கிறது என்னோட கருத்து. இந்த இடத்துல மட்டும் ரேலி ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ரேலி ஆகல. சீக்கிரமா ஃபாஸ்ட்டாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. என்கிட்ட இப்போ ரீசெண்டாக கேட்குறவங்க நிஃப்டி 50 சூஸ் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு நெக்ஸ்ட் 50 இல்லை மிட் கேப் ஸ்மால் கேப்ல வந்து சூஸ் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து சூஸ் பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலர் பேசிஸில் டெய்லி கண்டென்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறப்ப நானும் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் பியூர்லி உங்களுக்காக பண்ணல, எனக்காக பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 வந்து இப்போ ஆல் டைம் ஹையை டச் பண்ணணும் அப்படின்னா, அந்த 26,000 வந்து டச் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6% இருக்கு. ஸோ இதுல இருந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பாருங்க, இது வந்து ஒரு பெரிய ஃபால்ல இருக்கு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஸ்மால் கேப்ல வந்து பபுள்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல இருந்தே வந்து ஸ்மால் கேப்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஸோ அதனால இனிமேல் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16%. இப்போ கரண்ட் பொசிஷன் வந்து 16% வந்து ஹைல இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தென் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி growth நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து நிஃப்டி 50 சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுல இருக்க ஃபர்ஸ்ட் 50 கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியான கம்பெனிஸா இருக்கும். ஸோ அதனால தான் அது நிஃப்டி 50ல இருக்கு. தென் நிஃப்டி அடுத்து நெக்ஸ்ட் 50 நான் சூஸ் பண்ண சொல்லுவேன், மிட் கேப் சூஸ் பண்ண சொல்லுவேன். ஆனா ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதுல இருக்கிறதுலே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஸ்டாக், இல்ல அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஃபெமிலியரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக், ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து லோயர் சர்க்கியூட் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது திரும்ப வந்து ரெக்கவர் ஆகிறதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 60% 70% லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது திரும்ப ரெக்கவர் ஆகிறதே கிடையாது. திரும்ப வந்து அது வந்து மேலே வந்து க்ரோ ஆகிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் இப்போ நிறைய இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப்னா வந்து இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ரேணுகா சுகர் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து ட்ரெண்டில் இல்லை. ரேணுகா சுகர்ஸ் அப்புறம் வந்து பல்ராம்பூர் சின், ஸோ அந்த மாதிரியான சுகர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ட்ரெண்டில் இல்லை. அண்ட் எப்போ வந்துட்டு சுகர் எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகப்படுத்துகிறாங்களோ இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு ஸ்டாக் இது எல்லாமே. ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற ஸ்மால் கேப் சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் பெட்டர் வந்துட்டு மிட் கேப்பு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி, நான் வந்து ரொம்ப ஸ்லோவான growth இருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அளவுக்கு ஸ்லோவாக வளர்ந்தா கூட பரவாயில்ல அப்படின்னா நிஃப்டி 50லேயே உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக தெரியிற ஸ்டாக்காக வந்து பார்த்து சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு 5 ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். ஆக்சுவலாக நான் இதை சொல்ல மாட்டேன் யாருக்கும். ஏன்னா வந்துட்டு நானே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நானே ஒரு விஷயத்த சொன்னாலுமே நீங்கள் வந்து உங்களோட ஓன் அனலிசிஸ் இல்லாமல் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ண சொல்லி ஒரு பை ரேட்டிங் கொடுத்தாரு. ஒரு 4-5 ஸ்டாக் சொன்னார். ஸோ அதில் வந்து நான் ஒரு ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணேன். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் டேட் வரைக்குமே எனக்கு 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸில் தான் இருக்குது. ஸோ அவரோட ஜட்மெண்ட்டில் அவர் கொடுத்த 5 ஸ்டாக்குமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணேன். அவர் கொடுத்த அவுட் ஆஃப் 5ல் நான் ஒரே ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணேன். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் டேட் எனக்கு வந்து 30% வந்து லாஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் கொடுத்த மற்ற 4 ஸ்டாக்குமே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டில் டேட் வரைக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அவர் கொடுத்த அந்த 5 ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக் வீக்கு, அந்த ஒரு ஸ்டாக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் வந்து அவர் கொடுத்ததை வந்துட்டு கொஞ்சம் டைவர்சிஃபைடாக நான் என்னோட போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து இந்த ஒரு ஸ்டாக்ல எனக்கு லாஸ் இருந்தாலும் மற்ற 4 ஸ்டாக் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்துருக்கும். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ஆன் டேட்டில் நான் வந்து இந்த ஒரு ஸ்டாக்கை மட்டும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தேன். சரி ஓகேவா பட்டுச்சு, வாங்கிட்டேன். வாங்கினப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியமான ஒரு க்ரோத் கொடுத்துச்சு எனக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு 10 to 20% வரைக்கும் எனக்கு வந்து க்ரோத் கொடுத்துச்சு. அதை ஹோப்பில் வச்சிருந்தேன். ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% லாஸில் இருக்குது. இப்போ நான் அவரை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா நான் அவர் சொல்லிட்டாரு, நான் அதை அனலைசிஸ் பண்ணி தான் நான் வாங்கியிருந்துருக்கணும். பட் நான் அப்படி பண்ணல. நான் டேரெக்டாக வந்து அவர் கொடுத்த 5 ஸ்டாக் கொடுத்தாரு, 5ல் நான் 1 மட்டும் வாங்கி வச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்காக இருக்குது. இப்போ அதை கொடுத்துல ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்த்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்த ஸ்டாக்ல ஒன்று. ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்ல ரேட்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அவர் கொடுத்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை 500 சம்திங் இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 775ல இருக்குது. கிட்டத்தட்ட 50% வந்து க்ரோத்தில் இருக்குது. ஆல் டைம் ஹையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% க்ரோத்தை டச் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ அவர் கொடுத்ததுல நான் வந்து இதை சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்லிட முடியாது. ஸோ அவரோட அனலைசிஸ் அவர் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல வரது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒருத்தர் மேலே கான்ஃபிடென்ட் வச்சாலுமே அந்த இதில் வந்துட்டு அவங்க சொல்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் டைவர்சிஃபைடாக உங்களோட போர்ட்ஃபோலியோ வைங்க. ஒருத்தர் ஒரு ஸ்டாக் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அதில் போடாதீங்க. இல்லை நீங்களே அனலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்டாக் அனலைஸ் பண்ணீங்க, அதில் 2 ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் மொத்த பணத்தையும் கொண்டு போயிட்டு 1 or 2 ஸ்டாக்ல வந்து போடாதீங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து இதை ஸ்ட்ரிக்ட்லி நான் சொல்லுவேன், டைவர்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இனிமேல் வர டைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பிரயோஜனமாக இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். இப்போ வந்து நிஃப்டி 50 இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து இன்னும் ஏறுமா இல்லை ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குரூஷியல் டைமு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் பொசிஷன் இந்த 24,700லேருந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,050. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைமாக எனக்கு தெரியுது. ஸோ இந்த 2 பாண்டுக்கும் நடுவில் இருக்கிற வரைக்கும் நம்ம பெருசாக வந்து அப் சைடா இல்லை டவுன் சைடாங்கிறத நம்ம வந்து இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து என்னோட இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் வழக்கமாக யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் வச்சு பார்க்குறப்ப இது வந்து ஒரு நல்ல மூவிங் ஆவரேஜ் 20 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி 50. தென் வந்து பிவோட் லெவலுக்கு மேலே தான் இருக்குது, R1க்கு கீழே தான் இருக்குது, ரெசிஸ்டன்ட்க்கு கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 80-20 சொல்லிக்கலாம். ஒரு 80% வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். தென் செகண்ட் வந்து நிஃப்டி 50 பார்க்கலாம். நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டர்னே வந்து ஓரளவு வந்து பாசிட்டிவாக தான் தெரியுது. தென் வந்து இது வந்து ஆல்ரெடி இருக்கிற முன்னாடி இருக்கிற ரெசிஸ்டண்ட்டை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பியூர்லி நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. ஸோ இந்த 2 வச்சு நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறது, ஷார்ட் டேர்முக்கு நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயப்படுற அளவுக்கு வந்துட்டு பெரிய ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால தைரியமாக இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் தான். ஸோ நம்ம இன்னொரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஒரு க்ரோ ஆகுமா இனிமேல் போகுமான்னு கேட்டால் நேரம் இப்படி போயிடாது. மார்க்கெட் எடுத்துக்கிட்டோன்னா இப்படி போயிடாது. ஸோ இப்போ பாருங்கள், இதே இடத்துல எப்படி ரெக்கவர் ஆகிருக்கு பாருங்கள், இதே மாதிரி தான் அப்படி தான் ரெக்கவர் ஆகும். சேம் இதுக்கப்புறம் கூட வந்துட்டு இந்த ஃபால் திரும்ப வரலாம், வந்துட்டு திரும்பவும் போகிறப்ப இப்படி தான் ரெக்கவர் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் மேலே போகிறதுமே இந்த மாதிரி தான் ரெக்கவர் ஆகும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் ஸ்டில் இதே மாதிரி தான் ரேலி ஆகும். மேலே ஏறும்போதும் சரி, இறங்கும் போதும் சரி. ஸோ அதனால் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய லெவலில் கன்சிடர் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், ஒரு டவுனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்திருக்குது. இங்கே ஒரு அப் கொடுத்துட்டு மறுபடியும் டவுன், ஸோ மறுபடியும் ஒரு அப் கொடுத்துட்டு ஒரு டவுன், மறுபடியும் ஒரு அப் கொடுத்துட்டு ஒரு டவுன். ஸோ இந்த மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எப்போதுமே மார்க்கெட்டில் இருக்கும். தென் இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரியான ஒரு பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்து இருக்க டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம். நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஸ்டாக் வர்றப்ப நானும் பார்க்குறேன், அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.